ஹலோ சொல்லுடி. எங்கடி இருக்க? நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். என்னாச்சு? சொல்லாமல் கொல்லாமல் போயிட்ட. எனக்கு யார் சமைப்பா? டெய்லி நீ தானே சமைப்ப. நான் என்ன உன் வேலைக்காரியா? சொல்லுடி. கேஸ் காலி பண்ணிட்டியா? ஸ்டவ் ஆனே ஆகலை. ஏம்மா ஃபாரின் ரிட்டனு சிலிண்டர் ஆன் பண்ணியா? ஓ, அம்மா தாயே, நீ அடுப்பை வெடிக்க வச்சிடாத, ஆர்டர் பண்ணியே சாப்பிடு. இந்தியா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் திரைப்பட விழா சென்னையில் வருகின்ற 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இது தொடர்பான சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இதில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான், நடிகை சிம்ரன் மற்றும் பாடல் ஆசிரியர் மதன் கார்கி, நடிகை ரேவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அனிகாவா? ஆமாம், கொடுங்க. மேம், அது வந்து ஃபுட்டு எங்க? ஏன் இவ்வளோ லேட்டு? மேம், வரும்போது ஆக்சிடெண்ட்டில் ஃபுட் டேமேஜ் ஆயிடுச்சு மேம். ஆக்சிடெண்ட்னா ஒரு கால் பண்ணி சொல்ல மாட்டிங்களா? மேம், காலில் சொல்லியிருந்தா நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க. அப்புறம் என் வேலையை போயிடும் மேம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இப்போ பசிக்குது. நீங்களா வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பீங்க? மேம் 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 எனக்கு சமைக்க தெரியும் மேம். வேணா நானே சமைச்சு கொடுக்கவா? கவனமாக இருக்க மாட்டிங்களாக்கா? இப்படி அடிபட்டிருக்கு. பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். வேற எங்கேயா அடிபட்டிருக்கா? நான் பார்த்துக்கிறேன். இந்த டைமில் டெலிவரி பண்ணணும்னு அப்படி என்னக்கா அவசியம்? உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அம்மாவும் என் குழந்தையும் நான் தான் பார்த்துக்கணும். ஓ, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா? சாரிக்கா. பரவாயில்லம்மா, அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் என்னால தான். ஒழுங்கா டைமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தா 7வது மாடியில் வேலை பண்ணிட்டு இருந்தவர் பசி மயக்கத்தில் கீழே விழுந்திருக்க மாட்டார். அப்போ முடிவு பண்ணேன், இனிமே டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறதே வேலையா செய்யணும்னு. இது வரைக்கும் டைம் தவறுனதே இல்லை. இன்னைக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்கக்கா. தைரியமாக இருங்க. நீங்கள் எனக்காக இவ்வளோ செஞ்சு கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, நீங்கள் சமைச்சிட்டு கூப்பிடுங்க, நான் ஹாலில் இருக்கேன். சரிம்மா. என்னடி சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? ஹே, என்னாச்சு தெரியுமாடி? என்ன? ஃபுட் டெலிவரிக்கு ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஃபுட்டு கீழே கொட்டிடுச்சான். அதனால் அவங்களே எனக்காக சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்கடி. அவங்கள உள்ள அலோ பண்ணிட்டியா? ஆமாம். அப்படியே அவங்க கையில் காசு, உன் நகை, என் லேப்டாப்பு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. ஹே, அவங்க ரொம்ப நல்லவங்கடி. பாவம், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாம். அதனால தான் அவங்க இவ்வளோ டைம் ஆனாலும் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? திருடுறவங்க இப்படி தான் சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. சாப்பாட்டில் மயக்க மருந்து கொடுத்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? சேஃபாக இருந்துக்கோ. அவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும்.
அக்கா அக்கா ச்சே தான் பார்க்க முடியும் என விமர்சனம். சற்று முன் வந்த செய்தி. நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் சென்னை வேளச்சேரியில் ஒரு உணவு விநியோகிக்கும் பெண் வாகனத்தில் செல்லும்போது லாரி விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். மேம் வரும்போது ஆக்சிடெண்ட்டில் ஃபுட் டேமேஜ் ஆயிடுச்சு மேம். இப்படி அடிபட்டிருக்கு. பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வேணா நானே சமைச்சு கொடுக்கவா? அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறதே வேலையாக செய்யணும்னு.